காட்ஸ்கிப்டி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியில் வருடம் யாரிடமும் கேட்காமல் 3% வரி இனங்களை உயர்த்துவதற்கான தீர்மானம் வருகிற 10ஆம் தேதி நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்க இருக்கும் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் வைக்க இருப்பதாக வெளியான தகவல்களால் திருநெல்வேலி மாநகர மக்கள் அனைவருமே அதிர்ந்து போய் இருக்கின்றனர் என்றே கூற வேண்டும். திருநெல்வேலி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் வருகிற நவம்பர் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முன்வைக்கப்பட உள்ள சில தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பயனர் கட்டணங்களை ஆண்டுதோறும் தானாக 3% உயர்த்தும் முடிவு மற்றும் சதுர அடி அடிப்படையில் வரி விதிக்கும் முறை ஆகியவை மக்கள் மீது பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மாமன்ற கூட்டத்தின் முக்கிய விவாத பொருளாக மாநகராட்சிக்கென புதிய குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை துணை விதிகள் முன்வைக்கப்பட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் புதிய விதிகளின்படி குடிநீர் இணைப்புக்கான வைப்பு தொகை மற்றும் பயனர் கட்டணங்கள் நாம் ஏற்கனவே கூறியபடி 3% உயர்த்தப்படும். இந்த தானியங்கி வரி உயர்வுக்கு ஒவ்வொரு வருடமும் மாமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பு மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை புறக்கணிக்கும் ஒருதலை பட்சமான முடிவு எனவே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வரியை உயர்த்தும் முறைகளை பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய விவாத பொருளாகி உள்ளது. காட்ஸ்கிப்டி வீட்டின் பரப்பளவை சதுர அடியை அடிப்படையாக கொண்டு ஸ்லாப் முறையில் வரி விதிக்கும் புதிய முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது மின்சார கட்டணம் போல பயன்பாட்டின் அடிப்படையில் இல்லாமல் வீட்டின் அளவை மட்டும் வைத்து வரி விதிப்பது ஏற்புடையதல்ல என பலரும் கொந்தளித்து வருகின்றனர். உதாரணமாக ஒரு பெரிய வீட்டில் குறைந்த நபர்கள் வசித்தாலும் சிறிய வீட்டில் அதிக நபர்கள் வசித்தாலும் வீட்டின் பரப்பளவை மட்டுமே கொண்டு வரி விதிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதே பலரின் வாதமாக உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக திருநெல்வேலி மாநகராட்சியின் குப்பை அள்ளும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவனம் தான் கொண்டு சேர்க்கும் குப்பைகளின் எடைகளுக்கு ஏற்பாக கட்டணத்தை பெற்று வருகிறது. இப்பொழுது அந்த தனியார் நிறுவனம் பயன்படுத்தும் வாகனங்கள் எங்கெங்கு செல்வது என்பதை கவனிக்கும் GPS கருவிகளை மாநகராட்சியை வாங்கி கொடுப்பதற்காக ஒரு தீர்மானமும் இதில் வர உள்ளது. மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொதுமக்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும் நிலையில் பொதுமக்களுக்கு கூடுதல் வரி சுமையாக வருடம் 3% ஏற்படும் வரி உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதே திருநெல்வேலி மாநகர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.